ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு ஒரு காக்டைல் ஒன்று செய்து காண்பிக்க போகின்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு கிளாஸ்ல ப்ளூ சீரப் விட போறேன். ஒரு 25 மில்லிலிட்டர் விட்டா காணும். அடுத்ததா ஐஸ் வேஃபர் போட போறேன். 1 2 ஒரு 7 ஐஸ் வேஃபர் போடுறேன். இப்போ ஒரு தேசிக்காய் புளிய போறேன். ஓகே, இப்போ இந்த தேசிக்காய் புளியே இதுக்குள்ள விடுவோம். இப்போ ஐஸ் டே விட்டுக்கொள்றேன். இப்போ 1/2 டீஸ்பூன் பவுடர் சுகர் சேர்க்கிறேன். ஒரு கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ மேங்கோ ஜூஸ் விட்டுக்கொள்றேன். மெதுவா விடணும். அதுக்கப்புறம் தண்ணி விட போறேன். இப்போ ஒரு தேசிக்காய் வெட்டி வடிவுக்கு குத்துவோம். ஸ்ட்ரோவை வைத்துக்கொள்வோம். இப்போ சூப்பரான காக்டைல் தயாரித்து விட்டது. இப்போ நான் இதை குடிச்சு பார்க்க போகிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணுவேன் சேர்த்து. இந்த தேசிக்காயை ஜால் எடுத்து வைப்போம். சூப்பராக இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த காக்டைல செய்து பாருங்க. இப்போ இன்னொரு ட்ரிங்க் கொண்டு செய்து காண்பிக்க போகின்றேன். முதல்ல ஐஸ் கட்டி போட போறேன். ஓகே, அடுத்ததா பழங்கள். இது வந்து டீப் ஃப்ரிட்ஜில் வைக்கிற பழங்கள் சேர்க்க போறேன் ஒரு அழகுக்காக. அடுத்ததா தேசிக்காய் சேர்த்துக்கொள்றேன். இப்போ ஐஸ் டீ சேர்த்துக்கொள்றேன். அடுத்ததா கேஸ் தண்ணி. இப்போ ஸ்ட்ரோ வைத்துக்கொள்றேன். சூப்பரான ட்ரிங்க் வந்து தயாராகிவிட்டது. சிவப்பு நிறமான பழங்கள் எல்லாம் சேர்த்துருக்கிறேன். அதோட தேசிக்காய் மஞ்சள் கலர்ல எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை குடிச்சு பார்ப்போம். வெயில் காலத்துக்கு நல்ல சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்த சுவையாக இருக்கிறது. நல்லா இருக்குது. நீங்களும் இதை செய்து பாருங்கோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.